இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு ஜெப வேலைக்கு ஆயத்தமாகுங்கள். ஜெபத்தை கேட்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று. ஏன்னா ஜீவ சுவாசத்தை போல ஜெபம் எப்போதுமே. ஜெபம் இல்லாத வாழ்க்கை இல்ல. ஜெபம் இல்லை அப்படின்னா நமக்கு பலவீனத்தை உண்டாக்கும். நம்ம ஜெப வேலைக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னால தேவ சத்தத்தை நம்ம கேட்போம், சோதனைகளை மேற்கொள்ளும், தேவடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அறிந்து கொள்வோம். எதுக்கு ஜெப வேலைக்கு ஆயத்தமாகணும்? முதல் பாயிண்ட் வந்து நம்ம மனதை ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஜபத்துக்கு போறதுக்கு முன்னால உலக கவலையில இருந்து, உலக சிநேகத்துல இருந்து, உலக காலத்துல இருந்து நம்முடைய கவனத்தை முழுக்க நம்முடைய மனதை முழுக்க ஜப வேலைக்கு ஆயத்தமாக்கும்படி மனசை நம்ம திருப்பணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம சபைக்கு ஆராதிக்க போறோம். ஆராதிக்க போறதுக்கு முன்னால் சனிக்கிழமையே நம்ம பைபிள், பாட்டு புத்தகம், நோட்டு புத்தகம், எழுதுகிற பேனா, பைபிளுக்கு வேலை காணிக்க இதெல்லாம் நம்ம எடுத்து ஆயத்தம் பண்ணி நம்ம சபைக்கு போறதுக்கு ஆயத்தமாக்குறோம். அப்ப நம்ம ஜெபிக்க போறதுக்கு முன்னால முதல்ல நம்ம மனதை ஆயத்தமாக்கணும். ரெண்டாவது நம்ம இருதயத்தை சுத்தமா இருந்துச்சுன்னா தான் நம்ம ஜபத்துக்கு போய் உட்கார முடியும். நம்ம இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்மளால ஜெபிக்க முடியாது. அப்ப நம்ம இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தணும். மூணாவது நம்ம ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம போய் உட்கார்ந்தாலே தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு. ஜப வேலை வந்து நம்ம தேவனை சந்திக்கிற ஒரு பரிசுத்தமான நேரம். இந்த ஜப வேலையில நம்ம ஆயத்தமா இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுப்பாராக.